சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? ஐயோ, நானா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சாப்பாடு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன். இங்க இருந்து தப்பிச்சு வந்த ஆனந்தி நேரா என் கார்ல வந்து விழுந்தா. அவளை துரத்திக்கிட்டு வந்தவனுங்க என்னையும் சேர்த்து இங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இவனுங்கள என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, நானும் இதுல ஒரு பங்கு வைக்கிறேன்னு சொன்னா இவனுங்க நம்ப மாட்டேங்கிறானுங்க. இப்ப என்னங்க பண்றது? இப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. மயக்கம் வருது, பசிக்குதுன்னு சொல்றேன். எனக்கு ஒரு வாய் சாப்பாடு தராம எல்லாத்தையும் இவனுங்களே சாப்பிட்டானுங்கடி. ஐயோ, மயக்கம் வருது. சேர்ந்துருவோம் போல இருக்கு. ஐயோ ஐயோ, அப்பா அப்பா, என் புருஷன் ஏதோ சொல்றாரு, என்னன்னு கொஞ்சம் கேளுங்கப்பா. கேளுங்க என்னங்க சொல்லுங்க. முடியலடி, மயக்கம் வருது. பசி மயக்கமா இருக்கா? சொல்லுங்க. ஐயோ ஐயோ, என்னங்க ஐயோ, என்னங்க ஐயோ 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 ஐயோ, ரவுடி பசங்களா, என் புருஷன் சாப்பிடறதுக்குன்னு வாங்கிட்டு வந்த சாப்பாடு மொத்தத்தையும் உங்க வாயில போட்டுக்கிட்டீங்களேடா. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ, என்னங்க உள்ள ஏதாவது இருக்கா? நான் பாத்துட்டு வரேன். ஐயோ, பெரியமா வேணாம். அக்கா, பெரியமா என்னாச்சு? பெரியமா புருஷில பசியில துடிச்சிட்டு இருக்காரு. சாப்பிடுங்க. காட்டுங்க. வேணாம் பெரியமா, சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க பெரியமா, வேண்டாம். என்னங்க, சாப்பிடுங்க. பெரியமா வேணாம், பெரியமா குடுக்காதீங்க. வேணாம் பெரியமா, குடுக்காதீங்க. அந்த சாப்பாட குடுக்காதீங்க. ஏய், நீ சும்மா இரு. பெரியமா ஐயோ, அவங்கள நான் கேட்டுக்கிறேன்க்கா. நீங்க சாப்பிடுங்க, பசியில இருக்கீங்க. சாப்பிடுங்க. நீங்க தான் பசி தாங்க மாட்டீங்களேங்க. சாப்பிடுங்க. சொன்னா புரியாதா? வீட்ல இவ்வளவு சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பாடே இல்லங்கறாங்க பாருங்க. பெரியமா, நீ சாப்பாடுல விஷம் கலந்திருக்கு. என்னங்க, துப்புங்க. ஐயோ, வேகமா துப்புங்க. ஐயோ, வேகமா துப்புங்க. ஐயோ, துப்புங்க, சாப்பாடு துப்புங்க. என்னங்க பாவீங்களா? என் புருஷனை கொல்ல பாத்திருக்கீங்களேடி. போங்க, முதல்ல வாந்தி எடுங்க. எல்லாத்தையும் துப்புங்க. பார்த்து வாந்தி எடுத்துருங்க. பாவீங்களா? என் புருஷனை கொல்ல பாத்துருக்காளுங்களே. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லா வாந்தி எடுங்க. வாயில கைய விட்டு நல்லா வாந்தி எடுங்க. ஐயோ, என் புருஷனோட உயிரே போயிருக்குமே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. பாத்துங்க, மெதுவா எடுங்க. நாசமா போறவங்களே, கட்டையில போறவங்களே, என்னங்க மெதுவா வாந்தி எடுங்க. என்னங்க பாத்துங்க, தொடச்சுக்கங்க. ஐயோ கடவுளே. என்னங்க இப்ப பரவாயில்லையாங்க? வாங்க. மாமா, தப்பிச்சிட்டாரு. அப்பாடி. யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? எங்க போனாலும் உங்களை ஃபாலோ பண்றதா என் வேலை. ஐயோ, அதுக்காக பாத்ரூம் போனா பின்னாடியே வந்துருவியா? சாவடிக்கிறீங்களேடா. கட்டுனவனை காணோன்னு கடைசியில வந்தா இந்த கண்ணு வச்சுக்கு நிக்கிறவங்கள்ட்ட மாட்டிக்கிட்ட. எங்க அந்த மனுஷன்? சரியான வாயடி. எங்க அந்த மனுஷன் போய் தொலைஞ்சாரு? இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு ஐயோ, டேய் கட்டையில போறவனே, எந்திரிடா. கருவாப்பையில எந்திரி முதல்ல. போடா அந்த பக்கம். காலை தூக்கிட்டு வந்துட்டான் கருவாப்பையில. குட் மார்னிங். செருப்பு பிஞ்சிருண்டா. ஆமா, நீங்க போனீங்க? நம்மளே கடத்த வச்சிருக்காங்களா? மறந்து போயிட்டேன்.
ஆமா நேத்து ராத்திரி நீங்க தானே வெளிய வந்து மாட்டீங்க. ஏன் எடுப்பட்ட பையலே, என் புருஷனை உன் காலுக்கு வைக்கிற தலகாணியா? அவர் மேலே காலை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்க. என்னங்க எந்திரிங்க, எந்திரிங்க, ஏய், வடிவு, நீங்க என்னடி எந்திரிங்க. பிரச்சனை உனக்கு? ஐயோ, இந்த கருவா பையன் உங்க மேல காலை போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். அடியே, நீங்க கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாம ஏன்டி படுத்து கத்தி தூங்கிட்டு இருக்கீங்களே. சாவடிக்கிற? எந்திரிங்க, ஏய், வடிவு, எந்திரிங்க, ஏன்டி மெதுவா இப்படி எந்திரிங்க. என்னை பாடா படுத்துற? ஆ, பா- பசி மயக்கத்துல ஒண்ணுமே தெரியலடி. ஏப்பா ஐயோ, மாவில்லாத கிரைண்டர் மாதிரி வயிறு கடமுடான்னு சத்தம் போடுது. பசி குறவளைய அமுக்குதுப்பா. இப்படியே விட்டா நான் செத்து கடவுளே. போயிருவேன். நான் ஏதாவது சாப்பிடணும்பா, ப்ளீஸ் சாப்பிட ஏதாவது ஐயோ, கொடுங்கப்பா. ராசா, ராசா, என் புருஷன் பிச்சைக்காரனை விட மோசமா? ராத்திரில இருந்து பசிக்குதுன்னு துடிக்கிறாருல்ல, உன் மனசு இறங்கவே இல்லையா? நீ ஏதாவது பண்றதுக்குள்ள அவரே போய் சேர்ந்துருவாரு போலயே. அப்பா, அப்பா, என் தாலியை காப்பாத்துப்பா, என் தாலியை காப்பாத்து. ஐயோ, பசி காது அடைக்குது. ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேங்கிறானுங்களே. நான் என்னங்க ஏப்பா, பண்ணுவேன்? ஐயோ, இட்லியோ தோசையோ ஏதாவது ஒண்ணு சுட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் வேணா எங்களை சுட்டுக்கோங்க. ஐயோ, என்னங்க நீங்க? காப்பி காப்பி காப்பி. காப்பி ஆ, குடுமா கொண்டா, குடுமா கொண்டா. குடுமா எனக்கு குடுமா. ஆ? எங்களுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. போ, பாவி. சீக்கிரம் போ. ஏங்க, கொஞ்ச நேரம் உசுர கையில புடிச்சுக்கங்க. தானோ உங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சு எடுத்துட்டு நீங்க வரலாம். அந்த வீட்ல எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா? காஃபி கடையோட ஃபில்டர் காஃபி தானே கேப்பீங்க. டேய், உன்னை வாயிலே மிதிக்கிறேன்டா, வாயிலே மிதிக்கிறேன். இந்த வாயால தானே இவ்வளவு பேச்சு பேசுற? ஆ? உன்னை வாயிலே மிதிக்கிறேன்டா. ஐயோ, ஐயோ, என்னங்க, ஏங்க, உசுரோட இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களா? நீங்க பசி தாங்க மாட்டீங்களா? ஏங்க, ஏங்க. ஹலோ, யாரு? என்ன கௌதம், இன்னைக்கு அந்த பாகிஸ்தான் அம்பாசிடரோட கதை முடிஞ்சிரும்ல? சார், நாம ஸ்கெட்ச் போட்டபடி இது வரைக்கும் பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு சார். எப்படியோ இன்னைக்கு அவருடைய சாவு கன்ஃபார்ம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ற கால் அந்த பஷீர் செத்துட்டான்னு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இருக்கும். சூப்பர். இந்த இஷ்யூல நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை சார். வேலையை பெர்ஃபெக்டான ஆளுக்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். எப்படியும் பஷீரோட கதைய அவன் கண்டிப்பா முடிச்சிருப்பான். நீங்க கவலையப்படாதீங்க. கூல். பஷீர் இறந்ததும் சொன்னபடியே மீதி பணமும் உங்களை வந்து சேரும். வைக்கிறேன். ம்? அந்த பஷீருக்கு இந்த மருந்தை தான் கொடுக்கணும். செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட நீ மாட்டிக்காம இருக்க, சேஃபா உள்ள கொண்டு போறதுக்காக இந்த மருந்தை நீ தினமும் யூஸ் பண்ற சைனஸ் டேப்லெட்ஸோட பாக்ஸ்குள்ள செட் பண்ணி வச்சிருக்கேன். உன்னை செக் பண்ற யாருக்கும் இதை பார்த்தா டவுட்டே வராது. இதை நீ அவருக்கு செலுத்தின 5வது நிமிஷம் அவர் உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸும் ஒன்னொன்னா செயல் இழந்துரும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட இதை யார் பண்ணான்னு கண்டே பிடிக்க முடியாது. உன் குடும்பமும் பிழைக்கும், அப்புறம் நீயும் தப்பிச்சுக்கலாம். இதையும் மீறி